ஷர்மிளா, அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அவர் விலக்கப்பட்டார். அதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் வந்தார், அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதற்கு பின் அண்ணாமலை அந்த பதவியில் இல்லாவிட்டாலும் பதவியில் இருப்பது போல்தான் எங்கு சென்றாலும் அண்ணாமலைக்கு தனி ஊடக வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. அவர் முன்னாள் தலைவர் என்பதை விட தற்போதைய தலைவரை போலவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அனைவரும் அறிவோம். ஆனால் இந்த தேர்தல் கூட்டணிகள் கட்சிகளுடன் பேசுவது போன்றவற்றெல்லாம் அவர் பின்னால் ஒதுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார், கட்சியிலிருந்து விலகப் போகிறார், தனி கட்சி தொடங்க போகிறார் என்றெல்லாம் தகவல் பரவி கொண்டிருந்தன. பிறகு திடீரென அண்ணாமலை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வரும்பொழுது அந்த கட்சிக்குள்ளே இருந்தார்கள். அப்போது பேசும்போது மீண்டும் அண்ணாமலை பாஜகவில் தான் இருக்கிறார் என்ற வகையில பேசி வந்தார்கள். இன்று திடீரென செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தனக்கு தொகுதி பங்கீட்டாளர், தொகுதி பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருந்த 6 தொகுதிகளை கண்காணிப்பதற்காக, தேர்தலுக்காக 6 தொகுதிகளை பொறுப்பாளர் பதவி என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது சிங்காநல்லூர், கோவையில் சிங்காநல்லூர், சென்னை விருகம்பாக்கம், அதே போன்ற சிவகங்கையில் காரைக்குடி உள்ளிட்ட 6 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்ட அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து விலகிறேன், என்னால் முடியவில்லை என்றால் என் தந்தையின் உடல்நலம் சரியில்லாததால் அவரை கவனிக்க வேண்டியிருக்கிறது, அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல முடியாது, எனவே நான் கோவையில் தற்போது இருக்கிறேன், எனவே அந்த வகையில் பெரிய அளவு தேர்தல் பணி செய்ய முடியாது என்பதால் பதவியிலிருந்து விலகுகிறேன் என கூறிவிட்டு மேலிடம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப நான் செயல்படுவேன் என்ற வகையிலே அவர் இதுக்கு பேட்டி அளித்திருந்தார். ஆனால் இதை உள்நோக்கி பார்த்தோம் என்றால் மிக தெளிவாக தெரியும். அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து விலகுவதாக இருந்தால் நேரடியாக நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கலாம், தொலைபேசியின் மூலமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் செய்தியாளரை அழைத்து இதை அறிவிக்கிறார் என்பதே அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற பிறகு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பலர் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பில் இருந்து விலக்கப்பட்டார்கள். புதிய தலைவர், மாவட்ட தலைவர் நியமிக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததுதான். அதிலிருந்தே இருவரிடமும் அந்த உட்கட்சி பூசல் என்பது தொடர்ந்து இருந்து வந்தது. தற்போது அது வெளியே வந்திருக்கிறது என்றுதான் பாஜகவில் உள்ள சில மூத்த தலைவர்கள் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் என்பது முழுமையாக தெரிகிறது. தற்போது பாஜகவின் டெல்லி மேலிடத்திற்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன உத்தரவு தருகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த நகர்வுகள் இருக்கும். ஆனால் அண்ணாமலையின் மிகுந்த நெருக்கமான ஆதரவாளர்கள் பலரிடம் பேசிய பொழுது அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தயாராக இருந்தது. நடுவிலே அமித்ஷா போன்றவரெல்லாம் சமரசம் செய்ததால் விலகாமல் இருந்தார். ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த தனி கட்சி தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் பின்னணியிலே ஜரூராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் விஜயுடன் கைகோர்க்க போகிறார் அண்ணாமலை என்பதுதான் தற்போது டாக் ஆஃப் த டவுனாக மாறும். விஜயும் அண்ணாமலையும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அண்ணாமலையின் பின்னால் இளைஞர் படை இருக்கிறது, அதே போன்று விஜயின் பின்னாலும் இருப்பதால் இருவரும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் பொதுவான ஒரு தூதர் மூலமாக, ஒரு ஆடிட்டர் தூதர் என்று கூறுகிறார்கள், அவர் மூலமாக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறதாம். அதன் அடிப்படையிலே வெகு விரைவில் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்குவார். தனி கட்சி தொடங்கி விஜயுடன் சேர்ந்து வரப்போகின்ற தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார் என்ற வகையில் அவருடைய ஆதரவாளர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் இது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகவில்லை. இது எல்லாமே பேசப்படுகிறது என்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணாமலையுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும் பொழுது அதற்கான அறிகுறிகளை நம்மால் உணர முடிகிறது. ஏனென்றால் அவர் பட்டும் படாமல் தான் பேசிக் கொண்டார். விஜயை விமர்சித்தார், இன்றைய பேட்டியிலும் விஜயை விமர்சித்தார். விஜய் டப்பா என்ஜின், தகர டப்பா என்ஜின், டபுள் என்ஜின் என்றெல்லாம் கூறுகிறார். ஆனால் விஜயிடம் என்ஜினே இல்லை. என்ஜினே இல்லாத விஜயால் என்ன செய்ய முடியும் என்ற வகையில் விஜய் கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்வதும் பிறகு ஒன்றாக இணைவதும் நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த வகையிலெல்லாம் விமர்சனம் செய்தார், பிறகு ஒன்றாக இணைந்தார்கள். அரசியலில் எதுவும் நடக்கலாம். இன்றைய நண்பன் நாளை எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன் என்பதுதான் தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலே அப்படித்தான் இருக்கிறது. அந்த வகையில் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவார் என அவரது ஆதரவாளர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதே போன்று விஜயுடன் சேர்ந்து கைகோர்த்து இந்த தேர்தலை சந்திப்பார் என்ற தகவலின் அந்த ஆதரவாளர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை உறுதியாக சொன்னால்தான் அந்த தனிக்கட்சியே ஆகட்டும், அதே போன்று விஜயுடன் சேர்வதாகட்டும் அண்ணாமலை சொல்லும் போதுதான் வெளிப்படையாக நமக்கு தெரிய வரும். ஆனால் அதுவரை இதற்கான கருத்துக்கள், இது போன்ற கருத்துக்கள் நிச்சயமாக சமூக வலைதளங்களில் பெரிய அளவு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் என்பதை மட்டும் நம்மால் நிச்சயம் உணர முடிகிறது. ஷர்மிளா, கட்சி வழங்கிய பதவியிலிருந்து அண்ணாமலை விலகியதன் முழு பின்னணியை விளக்கியவைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.